குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாஸ் 9 ஸ்பர்ஷ் புக்கில் இருக்கக்கூடிய துக் கி அதிகார். இந்த துக் கி அதிகார் இல்லை நம்ம வந்து கொஞ்சம் ஏற்கனவே பார்த்துட்டோம். எப்படி வந்துட்டு அந்த கர்பூசே வாலி, அதாவது முலாம்பழம் வைக்கிற அந்த பெண் ஏன் அழுதுட்டுருக்கா, அது வந்து எல்லோரும் வந்து கேலி கிண்டலும் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நிருபர் வந்துட்டு ஏன் அந்த அந்த பொம்பளை அழறா அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேங்களா. பாஸ் படோஸ்கி துக்கானோ கே பூச்னே பர், பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையிலெல்லாம் கேட்குறாரு. பர் பத்தா லகா தெரிஞ்சு போச்சு. என்ன உஸ்கா 23 பர்ஸ்கா ஜவான் லடுக்காத்தா, 23 வயசு ஒரு நல்ல ஒரு இளைஞன் இருந்தான். கர்மே உஸ்கி பஹு ஓர் போத்தா போத்தி ஹே, வீட்டில் அவனுக்கு வந்துட்டு மருமகளும் ஒரு போத்தா போத்தி ஹே, அதாவது இந்த பேரம்பேத்திகளும் இருந்தாங்க. लड़का शहर के पास 13 बीघा बर ज़मीन में ஒரு அங்கே தன்னுடைய அந்த பையன் வந்துட்டு ஒரு 2.5 ஏக்கர் நிலத்தில் கச்சியாரின்னா ஃபார்மிங், விவசாயம் பண்ணிட்டு வந்தால். பரிவார்க்க நிர்வாக கர்த்தா, அதாவது அதாவது மொத்த இதையும் வந்துட்டு நிர்வாகம் செஞ்சு வந்தான். கர்பூசோं की डलिया बाज़ार में पहुंचा कर, கர்பூசோं की डलिया, அதாவது முலாம்பழங்களை வந்துட்டு கடை தெருவில் கொண்டு பவுன்ச்னா வந்தடைகிறது. இந்த பவுன்ச்சானா அப்படின்னா அங்கே வர வச்சு, லடுக்கா ஸ்வயம் சௌதே கே பாஸ் பர் பேட் ஜாத்தா, அந்த பையன் அந்த சௌதே அந்த கடைத்தெருக்கு முன்னாடி உட்கார வழக்கமாக இருந்துச்சு. கபி மா பேட் ஜாத்தி, கொஞ்சம் சில நேரங்களில் அவங்க அம்மா உட்காருவாங்க. பாசார்மே பவுன்சாக்கர் லடுக்கா பேட் ஜாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. லடுக்கா பர்சோன்னா முந்தா நாள், இந்த முந்தா நாள் வந்துட்டு காலையில் வந்துட்டு அந்தேரே அந்தேரே வந்து காலையில் ஒரு 5-5:30 மணிக்கு பேலோமே சே பக்கே கர்பூசே சூன் ரஹாத்தா, இந்த மொத்த பக்கே அதாவது பக்கே அப்படின்னா பழுத்த கர்பூசா மரங்களை வந்துட்டு பறிச்சுட்டு இருந்த பழங்களை பறிச்சுட்டு இருந்த. சூன்னா பறிக்கிறது. கீலி மேட் கி தராவட் மே விஸ்ராம் கர் ஹுவே, தராவட் அது அப்படின்னா வெட்டான இடத்துல வந்துட்டு விஸ்ராம், அதாவது அது ஓய்வெடுத்து கொண்டு இருந்த. ஏக் சாப், ஒரு பாம்பு, பர் லடுக்கே பேர் பட் கயா, லடுக்கே அந்த பையனை வந்து காலில் வந்து கடிச்சிருச்சு. சாப்னே லடுக்கே கோ டஸ் லியா, அந்த பாம்பானது அந்த பையனை வந்து விஷம் இருக்க கடிச்சிருச்சு. லடுக்கேக்க பூடியாம்மா, அது அந்த பையனுடைய வந்து கேட்ட அம்மா வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, பாவ்லி ஹோக்கர், பாவ்லின்னா நிலை குலைஞ்சி போகிறது. பாவ்லி ஹோக்கர் ஓஜா கி புலாலாய், ஓஜா அப்படின்னா வந்து ஒரு வகையான சாமியாரை கூப்பிட்டு வந்தார். ஓகே. ஜார்னா ஃபூக்னா மந்திக்கிறது, வேப்பலை எல்லாம் இது பண்ணுறது. அதான் ஜார்னா ஃபூக்னா ஹுவா. और नागदेव की पूजा हुई, नागदेव பூஜையெல்லாம் நடந்தது. பூஜை के लिए दान दक्षिण चाहिए, பூஜை செய்யறதுக்கு தானம் தட்சிணைன்னா அந்த பணம் வந்து கொடுக்கணும் குருட்ட. சர்மே जो कुछ आटा अनाज था, கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ஆட்டாவும் அனாஜ் தானியங்களும் இருந்தன. தான் தக்ஷின்மே உட்கயா, அந்த தான தட்சிணை கொடுத்து அதுவும் போயிடுச்சு. माँ बहू और बच्चे भगवाना से लिपट कर रोए, அவங்க அம்மாவும் மருமகளும் குழந்தைகளும் பகவானாவை நினச்சி ரொம்ப அழுதாங்க. पर भगवाना जो एक देफे चुप हुआ तो फिर ना बोला, ஆனால் பகவானே வந்துட்டு இறந்ததுனால அதனால் பார் தேஃபே மீன்ஸ் பார், எதுவும் பேசலை. சர்ப்கே விஷ், அந்த சர்ப்பத்தினுடைய விஷத்தினால வந்துட்டு உஸ்கா சப் பதன் அந்த மொத்த உடலும் வந்துட்டு காலா பட்கையாத்தா, அப்படியே இருண்டு போச்சு, கருத்து போச்சு. ஜிந்தா ஆத்மி நங்கா பி ரக் சக்தா ஹை, உயிரோடு இருக்கிற மனுஷன் வந்துட்டு
நிர்வாணமாக கூட இருக்கலாம். பரந்து முர்தேக்கோ நங்கா கேசே விதா கியா ஜாயே, ஆனால் செத்துப்போன மனுஷனை எப்படி வந்துட்டு நிர்வாணமாக அழி அனுப்புறது? உஸ்கே லியே தோ பாஜாஜ் க துகான், அதனால தான் வந்துட்டு பாஜாஜ் அப்படின்னா துணிக்கடைக்காரன். இந்த துணிக்கடைக்காரன் துணியிலேருந்து நயா கப்படா லானா ஹீ ஹோகா, புது ட்ரெஸ்ஸு வாங்கிட்டோம். சாஹே உஸ்கே லியே மா கே ஹாத்தோன்னு இந்த அம்மாவோட இதுலேருந்து சன்னி கக்கனா, சன்னி கக்கனா ஹி கியூனா பிக் ஜாய். சன்னி கக்கனானா ஆர்னமெண்ட்ஸு, கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வளையலோ சின்ன சின்ன கம்மல் ஜீக்கு அதெல்லாம் ஹி கியூனா பிக் ஜாயே, அதை விற்றுட்டாங்க. பகவான் பரலோக் சலா கயா, பகவானாக வந்துட்டு பரலோகத்துக்கு போயிட்டார். கர்மே ஜோ குச் ஊனி பூசி தி, அங்கே வீட்டில் வந்துட்டு ஏதாவது சூனி பூசி थी இப்போ உசே விதா கர்னே மே சலி கை. வீட்டில் ஏதாவது இத்தினூண்டு சாமானங்கள் தட்டுமுண்டு சாமானங்கள் தான் அவனை வந்துட்டு வழி அனுப்புறதுலேயே புரிஞ்சு போச்சு. பாப் நஹி ரஹா தோ கியா, லடுக்கே சுபா உடுத்தே ஹி பூக் சே பில்பிலானே ரகே. அப்பா இருக்காரா இல்லையோ, குழந்தைக்கு பசிக்குது அப்படின்னா காலையில் ஆளத் தொடங்கிடுச்சு. दादी ने उन्हें खाने के लिए खरबूजे दे दिए. दादी பாட்டிமா வந்துட்டு அவங்க காணையிலேயே கர்பூசே தேதியே அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறக்காக முலாம்பழங்களை கொடுத்துச்சு. பஹுக்கு கியா தேக்கி, அந்த மருமகளுக்கு என்ன கொடுக்குறது? பஹுக்கோ வதன் அம்மா அந்த அந்த மருமகளுக்கும் வந்துட்டு சரியா அப்படியே சரீர் அப்படியே கொதிக்குது. காய்ச்சல், புக்கார்னா காய்ச்சல். தவே கி தரக, அப்படியே தோசைக்கல் மாதிரி தப் ரஹா தா, கொதிச்சுட்டு இருந்தது. बेटे के बिना बुढ़िया को दुवन्नी छवन्नी भी कौन उधार देता. பேட்டைக்கு அதாவது பையனுடைய பினா புடியா, அது துவன்னி சவன்னி அப்படின்னு ரெண்டு துவன்னின்னா 2 அணா, சவன்னின்னா 4 அணா. 4 அண்ணாவுக்கும் வந்துட்டு 2 அணா 4 அணாவும் கொடுத்து எல்லாம் இது பண்ணியாச்சு. बुढ़िया रोते रोते और आंखें पहुँचते पहुँचते भगवाना के बटोरे हुए खरबूजे डलिया में समेट कर बाजार की ओर चली और चारा भी किया था. बुढ़िया அழுது அழுது வந்துட்டு கண்ணில் வந்துட்டு போஸ்தே பகவானா கே பட்டோரே ஹுவே கர்பூசே, அந்த பகவானா வந்து அந்த பரிச்சை வந்து அந்த முலாம்பழங்களை டலியாமே, அதாவது கூடையில் சமைக்க கூடையில் வச்சுட்டு பாசாருக்கு ஓர் சலி, பாசார் பக்கம் வந்து ஒரு சாராபி கியாத்தா. பூடியா கர்பூசே பேஜ்னே கா சாகஸ் கர்க்கே அந்த ஆய்த்தி. பூடியா வந்துட்டு அந்த 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 கிழவி வந்துட்டு அந்த முலாம்பழங்களை விற்கிறதுக்கான சாகசத்தை பண்ணிச்சு. பரந்து சிற்பர் चादर लपेटे सिर को घुटनों पर टिकाए हुए फफक कर रो रही थी. அப்படியே வந்துட்டு அவனால் அந்த துக்கத்தை அடக்க முடியாமல் வந்துட்டு தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டா. கல் ஜிஸ்கா பேட்டா சல் பசா, நேற்று தான் இவங்க பையன் வந்து இறந்துட்டான். आज वक्त बाज़ार में सौदा बेचने चली है. இன்றைக்கி வந்துட்டு பஜாரில் வந்து கடை போட்டிருக்கா. ஹாய் ரே பத்தர் தில், என்ன ஒரு கல் மனசம் கொண்டவ, கல் இருதயம் கொண்டவ அப்படிலாம் இருப்பாங்க. யூஸ் புத்ரு வியோகினி, அதாவது புத்ரு வியோகினா அந்த மகனை பிரிஞ்சு துக்கு கா அந்தாசா लगाने के लिए पिछले साल अपने पड़ोस में पुत्र की मृत्यु से दुखी माता की बात सोचने लगा. அந்த இந்த புத்திர பிரிவினை துக்கத்தினா அந்த என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருடைய மகனும் இந்த மாதிரி இறந்ததுனால எனக்கும் அது தெரியும் அப்படின்னு சொல்கிறான். மக் சாம்ராந்த் மஹிலா புத்திர கி மிருத்யு கே பாத், மரணத்துக்கு அப்புறம் அடாயி சாஸ்
अढ़ाई मास तक ढाईना 2.5 மாதம் வரைக்கும் पलंग से उठ ना सकी थी அதாவது இந்த பலங் சே உட்னா அதாவது இந்த பிரிவு உபச்சாரம் பண்ண வேண்டியிருந்தது. उनके 15 मिनट बाद 15 மினிட்டுக்கு அப்புறம் வந்துட்டு புத்திர வியோக் से மூர்ச்சா ஆ ஜாத்தி थी. அவங்க வந்து மூர்ச்சானா மயக்கம், மூர்ச்சை அடைந்தார்னு தமிழில் சொல்லுவாங்க இல்லைங்களா. மூர்ச்சைன்னா மயக்கமாயிடுச்சு. ஆச்சா ஜாத்தி थी. ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க மயங்கி விழுந்துருவாங்களாமா. और मूर्छा न आने की अवस्था में அது மயக்கமில்லாத நேரத்தில் ஆंखों से आंसू கண்ணில் கண்ணீர் வந்துட்டு ருக் அடக்கவே முடியல, தடையவே முடியல. दो டாக்டர் हरदम सिरहाने बैठ रहते थे. ரெண்டு டாக்டரும் ஹர்தம் சிர்ஹானே பேட் ரக்தே தே அதாவது பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஹர்தம் சிர் பரஃப்னா ஐஸ் க்யூப், சிற்பர் அதாவது தலையில் வந்து ஐஸ் க்யூப் வைப்பாங்களாமா. बर्फ़ रखी जाती थी और शहर भर के लोगों के मन उस पुत्र के शोक से द्रवित हो उठे थे. அதாவது ஷஹர்பர் அந்த நகரம் உள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மனசில் வந்துட்டு புத்திர ஷோக் அந்த புத்திரனுடைய சோகத்தை வந்து திரவித் இது அப்படியே யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஜப் மன் கோ முஜ்கோ ராஸ்தா நஹி மில்தா தோ மனசில் வந்து வழி இல்லை அப்படின்னா बेचैनी से कदम तेज से हो जाते हैं. ओके, उसी हालत में नाक ऊपर उठाए, राख चलते तो टोकर खात में चला जा रहा था, सोच रहा था. ஸோ கடைசியில் வந்து அவர் என்னன்னு சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா, ஷோக் கர்னே சோகம் அடைகிறது, கம் மனானே கேலியே ஏக் சஹூலியத் சாஹியே. அது ஒவ்வொருத்தனுக்கும் வந்துட்டு துக்கம் அடையிறதுக்கு அதிகாரம் இருக்குது. துக்கி ஹோனே கபி ஏக் அதிகாரம் துக்கமடையிறதுக்கு கூட ஒரு மனிதனுக்கு அதிகாரம் இருக்குது அப்படி சொல்லி முடிக்கிறாரு. நன்றி.